சூட் ஃபைல் பண்ணலாம். இந்த சிச்சுவேஷனில் பிளெயின்டிஃப் மிஸ்டர் ராம் எந்த ஒரு கிளைமுமே பண்ணல. அவங்களுக்கு மணி வேணுன்றத அவங்க சொல்லலை. அவங்க மணி கொடுக்கறதுக்கு தயாராக தான் இருக்காங்க. பட் எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டு டிஃபெண்டன்ஸ்க்கு நடுவில் தான் ஆக்சுவல் ஆர்கியூமெண்ட்டே இருக்குது. அந்த மணி யாருக்கு சேரணும், எக்ஸுக்கா ஒய்க்கான்றது தான் இங்கே ஆக்சுவல் கொஸ்டினாகவே இருக்கும். இந்த ப்ரொவிஷன் ரூல் 1க்கு கீழே கொடுத்துருக்காங்க. பிளெயின்டிஃப் ஒரு இன்டர்ப்ளீடர் சூட்டில் எந்த கிளைமுமே வைக்காததுனால அவங்கக்கிட்ட இருக்கிற சப்ஜெக்ட் மேட்டரை கோர்ட்டோட கஸ்டடியில் ஒப்படைக்க சொல்லிடுவாங்க. நம்ம பார்த்த எக்ஸாம்பிளில் மிஸ்டர் ராம் எக்ஸ் ஆர் ஒய்க்கு மணி கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ இந்த மணி தான் இங்கே சப்ஜெக்ட் மேட்டராக இருக்கும். ரூல் 3க்கு கீழே ஸ்டே ஆஃப் ப்ரொசீடிங்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த சப்ஜெக்ட் மேட்டருக்கு ரிலேட்டடாக வேறு ஏதாச்சும் கோர்ட்டில் கேஸ் போயிட்டு இருந்துச்சுன்னா அந்த கேஸ் ஸ்டே ஆயிடும். அதாவது இன்டர்ப்ளீடர் சூட் முடிகிற வரைக்கும் அந்த பர்டிகுலர் கேஸ்